மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தப்போ சடனா ஒரு நாள் அவங்க ஃபேமிலியை காணும் சார். நான் எங்க இல்லாம தேடினேன். அது எல்லாருக்குமே தெரியும் சார். நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க. இவ்வளவு ஏன் சார்? இன்னைக்கு மார்னிங் கூட மீடியால வெண்ணிலா என்ன சொன்னா? காவேரிய நான் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதே வெண்ணிலாவை மறக்க முடியாம தான்னு சொன்னான்ல. அதான் சார் உண்மை. அந்த டைம்ல என்னால வெண்ணிலாவை மறக்க முடியாம தான் அக்ரிமெண்ட் போட்டு டெம்பரரியா ஒரு மேரேஜ் பண்ணேன். அப்படி இவளை மறக்க முடியாம இருந்தவன் எப்படி சார் கொலை செய்ய சொல்லுவேன்? நீங்களே சொல்லுங்க. ஏன்னா வெண்ணிலா குடும்பம் உன்னை ஏமாத்தா பாக்குறதா சொல்லி உன் தாத்தா பாட்டி சொன்னாங்க. அதுக்கு அவங்க சில விஷயத்த உங்ககிட்டயே சொன்னாங்க. நீ அதை நம்பிதான் கல்யாணம் 2 நாள் இருக்கிறப்ப இப்படி ஒரு வேலையை பார்க்க சொன்ன. சார், இந்த ஆளுக்கு எங்க தாத்தாவை பிடிக்காது. அதனாலதான் எங்க தாத்தாவை எப்படியாவது இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விட்டு பழி வாங்கணும்னு பாக்குறாரு. எனக்கு என்னப்பா அவன் தாத்தாவோட பிரச்சனை வரப்போகுது? சார், கோயில்ல வச்சு இவன் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னான்? கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதும் அந்த பொண்ணோட அப்பா இவங்கிட்ட சொத்து விவரம்லாம் கேட்டதா சொன்னான்ல. அந்த பொண்ணு அடிக்கடி இவங்கிட்ட காசு வாங்கினுச்சுன்னு சொன்னான்ல. சார், இதான் சார் விஷயமே.